Mechanical department, your time starts now. அப்பனே விநாயகா, என் குடும்ப நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு. எனக்கு பேருக்கு தான் 3 பசங்க இருக்காங்க. ஆனா 3 தரித்திர பிடிச்சவங்க. முத பையன் முட்டாளா இருக்கான், நடு பையன் நாசமா போய்கிட்டு இருக்கான், கடைக்குட்டி ரொம்ப காண்டியத்தான். இவங்களுக்கும் சரி எனக்கும் சரி நீதாப்பா ஒரு நல்ல வழியை காட்டு. என்னடா இங்க இருந்து சாமியை காணோம்? அதாவது சாமி இல்லைன்னு நான் சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். நிறுத்தப்பா, உட பேச வேணாம்னு சொல்லல, கொஞ்சம் புரியுற மாதிரி பேசினா நல்லா இருக்கும் தான் சொல்றோம். சரி நண்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் நான் இங்கே வந்திருக்கிறேன். நானும் அரசியலுக்கு வந்து விட்டேன், நீங்களும் வந்து கொண்டேதான் இருக்கிறீர்கள். அப்படி ஒரு நாள் நீங்கள் வந்துவிட்டால் இந்த சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம் யாருக்கு போகும்? ஐயோ, அட நீ வேற நண்பா, அந்த 3 ஒண்ணுத்துக்கு ஒண்ணு செலுச்சதே கிடையாது. மூத்த பையன் இருக்கானே, அவன் பேரு ஏகே. உங்க மேல கோவம் வருது சார், ஆனா உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. நடுமுக பேரு விஜய். ஏய், நான் இப்ப சண்டை போற முன்னெல்லாம் இல்லடா, சாதாரணமான கோவம் வராது, ஆனா இப்ப செம்ம கோவத்துல இருக்கிறேன். கடைக்குட்டி பேரு சிம்பு. இருக்கிற கூட்டத்திலேயே அவன் தான் விஷம். சும்மா 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 பண்ணிடுவேன் சிம்பு. இந்த 3 பிக்காளி பசங்கள்ல இருந்தா ஒருத்த அடுத்த சூப்பர் ஸ்டார் அவன் நினைச்சு பார்க்கும் போதே எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. சரி நண்பா, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், நான் வரேன் கண்டிப்பாக நண்பா. ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் செத்து போயிட்டா இங்க ஒரு கலவரமே வெடிக்கும் போலயே. சரி, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம ஒரு ஓரமா இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்போம். ஐயா, கிறிஸ்டோபர்னு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காரு. ஹலோ. ஹலோ மச்சான், நான் தனுஷ் பேசுறேன். தனுஷா? யாரா நீ? நான் தான் விஜய் சேதுபதி சுருப்புல. உங்க அப்பா இறந்துட்டாருடா. அப்பாக்கு என்னாச்சு? அப்பா மீட் பண்ணலாம். சொல்லு, அப்பாக்கு என்னாச்சு? ஐம் வெயிட்டிங். அப்படியா? நான் வந்தே ஆகணுமா? கண்டிப்பா வந்தாகணுமா? சரி. இதோ என் கணவர் விஜய்க்கு சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. ஆனா அதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குன்னு இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவருக்கு 2 முகம் இருக்கு. ஒண்ணு, புத்திசாலித்தனமா துப்பாக்கி மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் ஓகே பண்ணுவார். இன்னொன்னு, கிறுக்குத்தனமா புலி மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் ஓகே பண்ணுவார். அடிங்க, இது என்னடா மண்டை, தொட்ட உடனே கையெல்லாம் கீறி விட்டுருச்சு. என்னடா அது கஞ்சா பொட்டுல மாதிரி இருக்கு? ஓ, கட்சியில இலை வந்தா வேணாம்பீங்க, ஆனா தலையில இலை வளர்ப்பீங்களா? கான்ஸ்டபிள், அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ, இது எதிர்கட்சி திட்டமிட்டு செய்த சதி. சொல்லிக்கிட்டே இருக்க, பேசிக்கிட்டே இருக்க, வண்டியில ஏறுமா? அதாவது இதை ஒரு வெற்றிகரமான தோல்வி என்றுதான் சொல்ல வேண்டும். இதுக்கு மேலதான் பேசுனீங்க தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. தாமரை மலர்ந்தே தீரும் தீரும் தீரும். ஐ லவ் யூ ஆயா. கொள்ளைங்க
குழந்தைங்க சாப்பிடுறது பார்லேஜி, இன்னைக்கு நான் ஆட போறது பப்ஜி. ஏ வா வெளிய, ஏ வா வந்துட்ட. அப்படியே இல்ல அசியாமன் இல்ல, குழந்தைங்க போடுறது டைப்பரு. நான் தாண்டா உனக்கு இன்னைக்கு ஸ்னைப்பரு. ஆர்வம் கொடுத்தது மருத்துவ முத்தம். நான் இப்ப சுட்டோன்னே வரும் பாரு சத்தம். ஐயோ பேசிக்கிட்டே சுட மறந்துட்டேனே. சரிடா தங்கச்சி. வின்னரு சிக்கனு டின்னரு. ஆயா ஆயா டேய், இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்திருக்கா. நான் போடுறதுக்கு முன்னாடி நீங்க போட்டீங்களேடா. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய் எங்கடா ஓடுற? டேய் சொல்றா. டேய் உன்னை யாரும் அமிச்சோம்? மரியாதையா சொல்றான். கஞ்சி நிக்கிறியா எங்கி நினைக்கிறியா? டேய் புரியுற பாஷையில ஏதாவது சொல்றான். அடிங்கு. ஐயோ தம்பி, என்னடா இப்படி நடந்து போச்சு? அண்ணன் இதுக்கெல்லாம் அந்த ஏகே தான் காரணம். அவன் அடிச்சு சம்மட்டி வச்சு அவனை மூஞ்சிக்கிச்சு வச்சு. தம்பி அழாதடா, அவனை நான் பாத்துக்கிறேன். ஆமா அண்ணன், அவனை ஏதாவது பண்ணிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் ஒண்ணு வைக்கணும்னு. போட தம்பி, சும்மா விளையாடாத, ஒரே வெக்கமா வருது. ஐயோ அண்ணனுக்கு வெக்கத்து பாரு. நீ வானே இனி எல்லாமே நீ தானே, உனக்கு கீழே தான் நான். அண்ணன் தம்பி யாரும் சரி வாடா தம்பி. டேய் ஏகே எங்கடா இருக்க? வெளியே வாடா. டேய் ஆம்பளையா இருந்தா என் முன்னால வந்து நில்லுடா. ஏ அண்ணா, என்ன அருமை அண்ணா, எங்கடா இருக்க? டேய் வெளியே வாடா. டேய் வாடா அண்ணா. அதாவது ஏகே தம்பி வீட்டுல இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. ஏய் அண்ணா, நான் பயந்து ஓடிட்டியா? அதாவது தம்பி உன் பேண்ட் கிழிது இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை போய் பாரு. பேண்ட் கிஞ்சது அண்ணகிட்ட சொல்லிடாதீங்க. ஆனா நான் வந்து கத்திட்டு போனது மட்டும் அண்ணகிட்ட சொல்லிடுங்க. எது? I'm waiting. டேய் எதுக்குடா நான் அவசரமா வர சொன்னேன்? ப்ரோ நான் மன்னிச்சிரு ப்ரோ. உன் தம்பிங்க இருந்து காசு வாங்கிட்டேன். உன்னை இந்த இடத்துக்கு கூட்டு வர சொன்னாங்க. உன்னை செய்ய போறாங்க ப்ரோ. உன்னை அப்படியே வச்சு செய்யணும்டா. எங்க மம்மி அப்பவே சொன்னாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேரக்கூடாது. இது எப்படி தெரியுமா இருக்கு? நீ கேள 1 minute ப்ரோ. எனக்கு ரொம்ப நாளா உங்க 3 பேர்ல யார் உண்மையிலே சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கு தகுதியானவனு பாக்கணும்னு ஆசை ப்ரோ. இதை விட சரியான சந்தர்ப்பம் கிடைக்காது. அதனால இப்ப எல்லாரும் மியூசிக்கல் சேர் ஆடலாம் ப்ரோ. எவர்றாம கிளைமேக்ஸ் சீன்ல கார் கொண்டு வர முடியலன்னு மியூசிக்கல் சேர் ஆட சொல்றான். சரி ஆடுவோம், எனக்கும் யார் ஜெயிக்கிறான்னு பாக்கணும். ப்ரோ இதுல ஒரு ட்விஸ்ட். போட்டியில நானும் கலந்துப்பேன். வர உள்ள பூச்சிக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. சரி மியூசிக்கல் சேர் தானே, வந்துட்டு போ. ஓகே பாய்ஸ், அல்லா ஸ்டார்ட் த மியூசிக். இதுலயும் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டியா? சரி கேம் முடிய வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் பரவாயில்ல, இப்பவே செத்து. ஏன் டும்லிசியாவாடா கஞ்சா கேஸ்ல உள்ள தள்ளுவ? சாவுடா. சரி நீங்க ஏன் பாய்ஸ் அப்படி பாக்குறீங்க? நம்ம கேம் கண்டினியூ பண்ணலாம். லெட்ஸ் ப்ளே. அட என்னடா இது? சரி சீக்கிரமா சட்டை போட்டுன்னு ஆடி முடிங்க, வேலை இருக்கு. தல இருங்க தல, அதுக்குள்ள என்ன அவசரம்? உன் டுமிலிசே மண்டையில கஞ்சா ஏன் வச்சேன்னு கேட்க தெரிஞ்ச உனக்கு யாயாவை ஏன் சாவடிச்சான்னு கேட்க தெரிஞ்சுதா? எப்படி தெரியும்? நீ தானே சாவடிச்சது. வாட்? நீ என்ன சொல்றேனே புரியலடா. புரியலையா? இந்த பாஷை எனக்கு புரியும்டா. எமோஷன் ஆகாத ப்ரோ, ரிலாக்ஸ். நம்ம போய் கேம் கண்டினியூ பண்ணலாம் வா. பட் மியூசிக்கல் சேருக்கு பிறந்த பரதேசி, இந்த ரணகலத்திலயும் உனக்கு கிளிகிழிப்பு கேக்குதா? யாரு ஜெயிச்சாலும் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் நான் தான். உனக்கு புரியுதா இல்லையா? பரவாயில்ல ப்ரோ, வாங்க ப்ரோ ஆடுவோம். அதான் சொன்னல, வந்தா ராஜாவா தான் வருவேன். ஒரு காட்டுல ஒரு ராஜா தாண்டா. திவ்யா பேசறதுனால சொம்ம நினைச்சிட்டேன். ஏண்டா வெள்ள பண்ணி சும்மாவே சூப்பர் ஸ்டார் பட்டம் தூக்கி கொடுத்துருவாங்களா? இல்ல நான் தான் கொடுக்க விடுவேனா? உனக்கு எனக்கும் நிறைய பழைய பாக்கி இருக்குடா.
பழைய பாக்கியா? என்ன பழைய பாக்கி? நீ லவ் பண்ணியா இல்லையா அதை சொல்லு எனக்கு. என்ன விட்டுருன்னு சொல்றேன். 5 வருஷமா என்ன லவ் பண்ணியா இல்லையா சொல்லு. விட்டுருன்னு சொல். உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டா? உன்னை போட சொன்னதே உங்க அப்பா தான். இதுக்கு பேர் துரோகம் இல்லடா, விசுவாசம். சார் சார் நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நீங்க இறந்துட்டீங்கன்னு ஒரு பிட்ட போட்டேன். சார் நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அவனுக்காக எனக்கு முளை மாதிரி பசங்க, அவங்கள விடுங்க சார். அப்புறம் நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தானே சார்? தம்பி ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன், அது மட்டும் கேட்கு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கு இல்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் கேக்குதா. உன்னை வச்சு என் பசங்களோட கதையை முடிக்கணும்னு நினைச்சேன், முடிச்சிட்டேன். இதுக்கு எனக்கு தேவைப்பட்ட ஒரே விஷயம், நீதான் அடுத்த சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரே ஒரு போய். தந்திரம், ராஜ தந்திரம். I'm the one, the supreme one. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?